சின்ன பையனோட அப்பா டெய்லி நைட்டு வேலைக்கு போயிட்டு வரும்போது ஒரு பீரும் ஒரு குவார்டர் பாட்டிலும் வாங்கிட்டு வந்து பையன் முன்னாடியே வச்சு குடிச்சிட்டு இருக்காரு. அந்த பையன் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம படிச்சுட்டு அவன் பாட்டு தூங்கிடுறான். மறுநாள் காலையில அவங்க அப்பா குடிச்சு வச்ச பீர் பாட்டில எடுத்துன்னு போயிட்டு கைலாங்கல்ல போட்டு 2 ரூபா காசு வாங்கிட்டு வரான். அந்த 2 ரூபா காசை வச்சு அவர் சைக்கிள் ஒண்ணு எடுக்கிறான். அந்த சைக்கிளை வச்சு கடைகளுக்கு பால் பாக்கெட் போடுற வேலையை செய்யறான். வேலையெல்லாம் முடிச்ச பிறகு அவரு ஒரு டேமேஜான பால் பாக்கெட்டை கொடுக்குறாரு. அவனுக்கு சம்பளமா ஒரு 30 ரூபாயை தராரு. அது இல்லாம இந்த பையன் அந்த 30 ரூபாயில இருந்து 20 ரூபா கொடுத்து திரும்ப 2 1/2 லிட்டர் பால் பாக்கெட் வாங்கிட்டு போயிட்டு ஒரு டீ கடையில கொடுக்குறான். இப்ப அந்த டீ கடையில இருந்து ஒரு பிளாஸ்க்ல டீ வாங்கிட்டு போயிட்டு வழியில டீ கேட்கறவங்க எல்லாருக்கும் டீ கொடுக்குறான். அந்த டீ வித்த காசுல அவனுக்கு ஒரு 55 ரூபா கிடைக்குது. அந்த காசை எடுத்துட்டு போயிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு இந்தியா மேப் எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேக்குறான். அவரும் எம்ஆர்பி ரேட் 80 ரூபா, நான் 55 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அங்க இருந்து பக்கத்து கடைக்கு வந்து கேக்குறான். அவங்க 60 ரூபா சொல்றாங்க. உடனே பழைய கடைக்கே போயிட்டு அந்த 55 ரூபா கொடுத்து அந்த இந்தியா மேப்பை வாங்கிக்கிறான். அந்த மேப்பை எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போறான். பிரின்சிபல் ரூம்ல பழைய மேப் இருக்கும். அந்த மேப்பை கழட்டிட்டு இந்த மேப்பை மாற்றான். இந்த மேப்போட விலை 80 ரூபா அப்படின்னு சொல்லி பில்ல காட்டி பிரின்சிபல் கிட்ட அந்த 80 ரூபாயை வாங்கிக்கிறான். ஸ்கூல் முடிச்சதும் அந்த 80 ரூபா காசை வச்சு நியூஸ் பேப்பர் வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறான். அந்த 80 ரூபாய்க்கும் போய் நியூஸ் பேப்பர் வாங்குறான். அவரு நீ அம்பானியாவப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபா அவங்க கையில கொடுக்குறாரு. ஆனா எனக்கு அந்த 10 ரூபா வேணாம், அந்த 10 ரூபாய்க்கும் நியூஸ் பேப்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். அந்த நியூஸ் பேப்பர் வித்ததுல அவனுக்கு கொஞ்சம் காசு கிடைக்குது. அந்த காசை எடுத்துன்னு போயிட்டு அவங்க அம்மாவோட குடும்ப செலவுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு மீதி காசை நோட்ல கணக்கு எழுதி வச்சுட்டு உண்டியில போடும்போது கரெக்டா அவங்க அப்பா வந்துடுறாரு. இவன் அப்பாவை பார்த்தோன்னே போச்சுடா நம்ம காசு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான். ஆனா அவங்க அப்பாவோ உன் காசுலாம் எனக்கு தேவை கிடையாது, என்கிட்டயே என் காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அவன் ஆசைப்பட்ட சைக்கிளை வாங்கணும் அப்படின்றதுக்காக யாரையும் எதிர்பார்க்காம அவனே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அந்த சைக்கிளை வாங்கணும்னு முடிவு பண்ணிடுறான்.